வந்தே மாதரம் இந்தியாவுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் இனி நாடு முழுக்க நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள்லையும் பள்ளிகள்லையும் கட்டாயம் பாடப்பட வேண்டும் அப்படின்றது தான் மத்திய அரசுடைய புதிய உத்தரவா இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த புதிய உத்தரவில் என்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஏறக்குறைய வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடக்கூடிய விதமா நாடு முழுக்க ஒரு வருடத்திற்கு இந்த கொண்டாட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதனுடைய தொடக்கமாக கடந்த ஆண்டு 2025 டிசம்பரில் குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் இதை பற்றிய ஒரு மிகப்பெரிய விவாதமும் நடைபெற்றது. இதன் மூலமாக இந்த கொண்டாட்டம் அப்படின்றது நாடு முழுக்க தொடங்குச்சு. இந்த சூழ்நிலையில தான் மத்திய அரசு இந்த புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த புதிய உத்தரவின்படி குடியரசுத் தலைவர், ஆளுநர் பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் பள்ளிகளில் இந்த பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்போ பாடல், தேசிய கீதத்திற்கு முன்னதாக இந்த பாடல் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் பாடல் இருக்கக்கூடிய 6 பத்திகளும் பாடப்பட வேண்டும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை இசைக்க ஏறக்குறைய 3 நிமிடங்கள் 10 வினாடி வரைக்கும் ஆகும். அதிகாரப்பூர்வமான பதிப்பை மட்டுமே பாட வேண்டும் அப்படின்றது தான் மத்திய அரசுடைய உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஏன் அதிகாரப்பூர்வமான பாடலை பாடணும் அப்படின்னு சொல்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். அதாவது தேசிய கீதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் இந்த தேசிய பாடலுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த உத்தரவுடைய சாராம்சமா இருக்கு. இந்த வந்தே மாதரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிகப்பெரிய கருத்து மோதல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இந்த கருத்து மோதலுக்கான பின்னணியும் இப்ப எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைக்கான வரலாற்று பின்னணியும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1875 பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்ற கவிஞரால் இந்த பாடல் இயற்றப்படுது. இந்த பாடல் தொடக்கத்தில் வங்கம் மற்றும் சமஸ்கிருத மொழியில தான் இயற்றப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக இந்த பாடல் பாடப்பட்டது. 1896 கொல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாடல் அங்கீகாரம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்போதைய காங்கிரஸ் தலைவர் ரஹ்மதுல்லா சயானி இந்த மாநாட்டில் இந்த பாடல் பாடுவதற்கு அனுமதிக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் தான் முதல்ல வந்தே மாதரத்தை பாடலை பாடுறார், பொதுவெளியில பாடுறார். 1905 வங்க பிரிவினை ஏற்பட்ட போது பிரிட்டிஷாருடைய நோக்கம் பிரிவினையா இருக்கு. இந்த பிரிவினைக்கு எதிராக நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னா இந்த பாடல் நம்மளை ஒற்றுமைப்படுத்தும் அப்படின்றது தான். இதன் காரணமா இந்த வந்தே மாதரம் பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா மாறுது. ஸோ ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து தவிர்க்க தலைவர்கள் ரொம்ப மிக கவனமாக செயல்பட்ட நேரம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த நேரத்தில் எந்த ஒரு தனிநபரும் எந்த ஒரு மதங்களும் பிரிந்து போயிடக்கூடாது, எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்ற எண்ணம் அந்த காலகட்டத்தில் தலைவர்களுக்கு இருந்திருக்கு. இது அடுத்ததாக இந்த வந்தே மாதரம் பாடல் எந்த இடத்துல அங்கீகாரம் பெறுது அப்படின்னா 1937 நேரு, சுபாஷ் சந்திர போஸ், மௌலானா ஆசாத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய பாடலாக வந்தே மாதரம் பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதத்தில் தான் ஒரு சர்ச்சை இருந்தது. அதாவது அப்போது சுதந்திர போராட்டத்திற்கு ஒன்றுபட்டு நிற்கணும், வங்க பிரிவினையை ஆங்கிலேய அரசு கையில் எடுத்த தருணம், பிரிவினைவாத சூழ்ச்சியை கையில் எடுத்த தருணம், அதற்கு இடமளிக்க கூடாது. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகளில் ஒரு மதத்துடைய பார்வையில தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து எழுந்துச்சு. அந்த கருத்தின் காரணமாக எந்தெந்த பேராகிராஃப்ல எந்தெந்த பத்தியில அந்த மத அடையாளங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எட்டப்படுது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கல. கிறிஸ்தவம், புத்த அமைப்புகள், வைணவம், சீக்கியம், இந்த மாதிரி எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. ஸோ எந்த மத அடையாளமும் இல்லாத முதல் 2 பத்திகளை மட்டும் பாடுவது அப்படின்றது முடிவு செய்யப்பட்டது. ஸோ இதுதான் இந்த சர்ச்சைகளுக்கு காரணம். அந்த 4 பேராகிராஃபை விட்டதன் காரணமாக இந்த பாட்டுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக ஒரு கருத்து அப்படின்றது அரசியல் தளத்தில் பேசப்படுது. ஸோ இதனுடைய நீட்சியாக அடுத்ததாக எங்கே வராங்க அப்படின்னா, ஸோ 2 பேராகிராஃப் மட்டும் எல்லா இடங்கள்லையும் பாடப்படுது, அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சபையும் இதற்கான அங்கீகாரத்தை எப்படி கொடுக்குறாங்கன்னா, முதல் 2 பத்திகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு தேசிய பாடலாக அங்கீகரிக்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சபை 1950. ஸோ அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து இதற்கும் உண்டு அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ 150ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் அங்கமாக 6 பத்திகளையும் பாட வேண்டும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கு.
இன்னொரு பக்கம் தேசிய கீதத்திற்கு முன்னதாக இந்த பாடல் பாட வேண்டும், அது கட்டாயம் என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. இன்னொரு விவாதத்தை வழிவகுக்கும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது என்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட மரபு. இறுதியில் தான் தேசிய கீதம் அப்படின்றது தமிழ்நாடு பேரவையில் ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனால் அடுத்த வருஷம் இந்த வந்தே மாதரம் பாடல் எப்போது எங்கு இசைக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல ஒரு புதிய முறையை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அமெரிக்க வர்த்தக கொள்கை, சீன ஆக்கிரமிப்பு, எப்ஸ்டீன் ஃபைல் இந்த மாதிரியான விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடுமையான ஒரு அமளியில் ஈடுபட்டும் போது வந்தே மாதரம் குறித்த ஒரு புதிய உத்தரவு அப்படின்றது போராட்ட களத்தை இன்னும் கூர்மையாகிருக்கு. அதாவது அந்த கடைசி 4 பேராகிராஃபில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்து மதத்தை அடையாளப்படுத்தக்கூடிய கடவுள்கள், சரஸ்வதி போன்ற கடவுள்கள் இருக்குது. ஆனால் மாற்று மதத்தை சேர்ந்த கடவுளுடைய பெயர்கள் எந்த இடத்துலையுமே அதில் குறிப்பிடப்படலை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஒரு தேசிய பாடலாக ஒரு பாடல் நம்ம அங்கீகரிக்கும் போது ஒரு மதத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள்களை மட்டுமே வைத்து பாடுவது அப்படின்றது மற்ற மதத்தினருக்கு இது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்கள நம்ம நிர்பந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. மத நம்பிக்கை அப்படின்றது அவருடைய அடிப்படை சுதந்திரம், அவங்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று. அதை நாம் இன்னொருத்தர் கட்டாயம் பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒரு தரப்பு முன்வைக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் மத்திய அரசுக்கு என்ன விளக்கம் தரப்போகிறாங்க, இது பொதுத்தளத்தில் எப்படி விவாதமாக மாறுது அப்படின்றத பார்க்கலாம்.